Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல காளான் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 20லிருந்து 25 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தக்காளி கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம காளான் எடுத்து கழுவி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதில் காளான் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டுக்கலாம். இந்த உப்பு தண்ணியிலே உங்களுக்கு அதில் இருக்க மண் அழுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் காளான் வாங்கும்போது இந்த மாதிரி கொடை நல்லா சேர்ந்துருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கொடை ஓப்பனாக இருந்தால் வாங்க வேண்டாம், அது எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நம்ம எலுமிச்சை பழச்சாறு கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு அதில் ஒரு தடவை காளான் கழுவிக்கலாம். இப்போது லைட்டாக தேய்ச்சி கழுவினிங்கனாலே போதும், காளான் நல்லா வெள்ளையாக இருக்கும். இது இப்போ நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டே வரலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது பச்சை வாசனை போகட்டும். இப்போ மசாலானா நல்லா வதங்கிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ காளானோட மசாலாலாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. காளான் நல்லா வெந்துருச்சு. கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். கடைசியாக எப்பவும் போல் கருவேப்பிலை மல்லி தூவிட்டு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான காளான் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதத்துக்கு கூட எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.